மா என்னம்மா காலை கழுவிட்டு இருக்க? வாயில நல்லா வந்துட்டு போயிருவோம். இப்ப எதுக்கு நீங்க வந்த? ஏம்மா ஒரு டவுட்டுமா, அதை கேட்கலான்னு வந்தம்மா. ஐயப்பா பாரு டவுட். ஏம்மா இங்க வாமா, என்னம்மா கேட்க நீ மரியாதை இல்லாம போயிட்டு இருக்க? என்ன உனக்கு மரியாதை? ஏம்மா இந்த பெண்கள் வேலைக்கு போறது நல்லதா இல்ல கெட்டதா? பெண்கள் வேலைக்கு போறது நல்லதா கெட்டதுன்னு கேக்குற முகரக்கட்டைய பாரு. வீட்டுல உட்காந்து தெண்ட சோறு இருக்க நீ எல்லாம் பேச்சு பேச வந்து எங்க இப்ப என்ன நீ என்ன வேலைக்கா போக சொல்லிட்டு இருக்கா இல்ல நான் உன்ன வேலைக்கு போக சொல்லிட்டு இருக்கேனா? நான் உன்கிட்ட என்ன கொஸ்டின் கேட்டேன்? மூடே கேள்வி கேட்டீங்களா, பதில் சொல்ல விடுறியா? சுத்தனையா காய்ச்சி முகரையில ஊத்திட்டு வேலைக்கு பெண்கள் போறது அவரவர் விருப்பம். இந்த மாதிரி துப்பு கட்ட புருஷனா இருந்தா வேற தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு லேடிஸ் வேலைக்கு தான் போவாங்க. சில பெண்கள் குடும்ப சூழ்நிலைக்காக போவாங்க. சில பெண்கள் படிச்ச படிப்புக்காக போவாங்க, படிச்ச படிப்பு வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு. சில பெண்களுக்கு வேலைக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொருத்தவங்களோட நிலைமை சூழ்நிலையை பொறுத்துதான் வேலைக்கு போறது. அது வந்து ஆண்கள் வந்து வேலைக்கு போகணும்னு சொல்லக்கூடாது, போகாதுன்னு சொல்லக்கூடாது. இன்னொன்னு என்னன்னா, இப்ப இருக்க காலகட்டத்துக்கு புருஷன் பொண்டாட்டி குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் வேலைக்கு போனாலும் காசு பத்தாது. அதனால ஒத்துமையா இருந்து புருஷன் பொண்டாட்டி வேலைக்கு போய் சம்பாதிச்சு வீடு வாசனை வாங்கி சந்தோஷமா செட்டில் ஆகட்டும். நீ எப்பயா வேலைக்கு போவ? ஆமா நான் என்னையா கொஸ்டின் கேட்க சொன்னா லூசு? பெண்கள் வேலைக்கு போறது நல்லதா கெட்டதான்னு கேட்டேன், அவ்வளவுதான். வேலைக்கு போறது ஒரு வகையில நல்லது, ஒரு வகையில கெட்டது. வேலைக்கு போற பெண்கள்னால குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஆனா வேலைக்கு போனாதான் அந்த குழந்தைங்களுக்கே படிக்க மத்த எல்லா செலவும் ஆகுது. அதனால என்னால யூகிக்க முடியல. அப்ப தயவு செய்து நாள்ல இருந்து நீ வேலைக்கு போயிரு. ஐயோ என் உடம்புல ஒண்ணுமே இல்ல, எலும்ப நான் சதைய போத்திட்டு நானே என் உடம்புல ஒண்ணு தெம்பு இல்லையா, ஆலிஸ் வாங்கி குடிக்கணியா? குட்டச்சி எஸ்கேப் ஆயிட்டா பாத்தியா?